இப்போ பார்த்தீங்கன்னா ஆட்டோகேடோட நம்ம செகண்ட் வீடியோ வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஃபஸ்ட்டு வீடியோ வந்து நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா ப்ளேலிஸ்ட்டில் போய் செக் பண்ணிங்க. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், கமெண்ட் செக்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வீடியோவில் இதெல்லாம் வந்து பார்த்துருக்கோம். இப்போ இதை வந்து நம்ம இப்போ எரேஸ் பண்ணணும் அப்படின்னாலும் கிளிக் பண்ணி நீங்கள் எல்லாத்தையும் அப்படியே கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணி டெலீட் வந்து கொடுத்துக்கலாம். எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணி செலக்ட் ஆகிடுச்சு பார்த்தீங்களா, டெலீட் கொடுத்தா வந்து டெலீட் ஆகிடும். அப்படி இல்லை எனக்கு நியூ நிறைய டயக்ராம் பண்ணியிருக்கேன், எனக்கு நியூ பேஜ் வந்து ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா இங்கே மேலே பாருங்கள் நியூ, அதுதான் நியூ கொடுத்தோன்னே இது வந்து நம்ம இதில் வந்து நிறைய கேட்கும். இதில் பாருங்கள் ஆட்டோகேட் 3D, ஆட்டோகேட் ISO, ஆட்டோகேட். இதில் வந்து நம்ம வந்து இந்த ஸ்மால் லெட்டரில் இருக்குது பார்த்தீங்களா, வெறும் ஆட்டோகேடு அதான் ACAD ISO இதுதான் வந்து ஆட்டோமேட்டிக்காக அதான் செலக்ட் ஆகி வரும். ஒருவேளை மாறி இருந்துச்சுன்னா ACAD ISO அதை வந்து கிளிக் பண்ணிட்டு ஓப்பன் வந்து கொடுத்துருங்க, ஓப்பன் ஆகிரும். இப்போ வந்து எடுத்தோன்னே என்ன சொல்லியிருக்கேன், லிமிட் செட் பண்ணணும், யூனிட் செட் பண்ணணும், அதுக்கப்புறம் Z என்ட்ரு ஆல் என்ட்ரு கொடுக்கணும். இப்போ யூனிட் செட் பண்ணுவோமா, U என்ட்ரு. இப்போ எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. எல்லாமே கரெக்டாக இருந்துச்சுன்னா ஓகே வந்து கொடுத்துருங்க. அடுத்தது என்ன செட் பண்ணணும், லிமிட் செட் பண்ணணும். லிமிட்டுக்கு LIM என்ட்ரு, ஓகேவா. ஃபஸ்ட்டு 0,0, அடுத்தது 420,297, ஓகேவா. இப்போ லிமிட் செட் பண்ணியாச்சு, யூனிட் செட் பண்ணியாச்சு. அடுத்தது Z என்ட்ரு, ஜூமு, அடுத்தது A என்ட்ரு ஆல், எல்லாத்தையும் நம்ம கரெக்டாக வந்து ஃபிட் ஆகிரும். இப்போ பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து நமக்கு ஃபிட் ஆகிடுச்சு, பேஜ் வந்து கரெக்டாக ஃபிட் ஆகிடுச்சு. அடுத்தது இப்போ பார்த்திங்கன்னா போன வீடியோவில் நம்ம சாதா இது தான் பார்த்தோம். அடுத்தது லைன். இப்போ வந்து இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம பார்க்கலாம். ஹோமில் வந்து லைன் வந்து பார்க்க போகிறோம். லைன் வந்து பார்த்திங்கன்னா லைனை கிளிக் பண்ணிட்டு லைனுக்கு வந்து ஷார்ட்கட் வந்து கமாண்ட் வந்து பார்த்திங்கன்னா எல் என்ட்ரு கொடுத்திங்கன்னா இது வந்து லைன் வந்து வந்துடும். நீங்கள் வந்து நோட்ஸ் வந்து ரெடி பண்ணிக்கங்க. நோட்ஸ் நான் சொல்கிறது எல்லாத்தையும் அப்படியே பார்த்திங்கன்னா நோட்ஸாக வந்து ரைட் பண்ணி வச்சுங்க. அப்பப்போ வீடியோ வந்து பார்க்கணும் அப்படின்ட்டு அவசியம் இல்லை, டக்குன்னு வந்து நம்ம நோட் எடுத்து பார்த்துக்கலாம். இப்போ லைன் வந்து இங்கே பாருங்கள், கீழே வந்து என்ன கேட்குது, ஸ்பெசிஃபை த ஃபஸ்ட்டு பாயிண்ட். ஒரு லைன்லாம் பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்கும், அடுத்தது எண்டிங் பாயிண்ட் இருக்கும், அதுதான் பார்த்திங்கன்னா லைன். இப்போ லைன் இப்போ கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணிட்டு அப்படியே ஸ்ட்ரைட்டாக இப்போ பாருங்கள், இதில் பாருங்களேன், கரெக்டாக ஸ்ட்ரைட்டாக வந்து வர மாட்டேங்குது, இந்த ஒரு மாதிரி கோடு விட்டு வருது. அப்படி ஸ்ட்ரைட்டாக வர்றதுக்கு நமக்கு இப்படி கூட போவோம், சில டைம் இப்படி கூட போவோம். ஸ்ட்ரைட்டாக வந்து வர்றதுக்கு பார்த்தீங்கன்னா F8 இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கங்க. F8 சிஸ்டம் யூஸ் பண்ணுறதா இருந்தால் F8 கிளிக் பண்ணோன்னே அப்படியே வந்துடும். லேப் யூஸ் பண்ணுறவங்களும் பார்த்தீங்கன்னா அந்த கீழே பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷனுக்கு F1 இருக்குது பார்த்தீங்களா, அந்த F1 அழுத்திக்கிட்டு F8 வந்து கிளிக் பண்ணணும், ஓகேவா. கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா F8 வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக வரும். ஆர்த்தோ இங்கே பாருங்கள் ஆர்த்தோன்னு இருக்குது பார்த்தீங்களா, கீழே இங்கே பாருங்கள் லைனுக்கு ஆர்த்தோ, அது வந்து F8 வந்து ஆன் பண்ணிக்கணும். ஸ்ட்ரெயிட்டாக வரணும், ஹரிசாண்டலாக போவோம், அப்படி இல்லைனா ஒன்று வெர்டிகலாக போகும். ஆங்கிளாக வந்து போகாது, ஒன்று ஹரிசாண்டல் அப்படி இல்லைனா வெர்டிகலாக தான் இது வந்து போகும். நீங்கள் எப்படி மவுஸை வந்து நவுத்தினாலும். இப்போ ஸ்டார்டிங் பாயிண்ட்டு எண்டிங் பாயிண்ட்டு, ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து நம்ம கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு பாயிண்ட்டு கீழே பாருங்கள், கீழே அந்த கமெண்ட் பாக்ஸில் பார்க்க சொல்லியிருக்கல, ஸ்வே த நெக்ஸ்ட்டு பாயிண்ட்டு இப்போ நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ ஒன்று பாருங்கள் இப்படி. இப்போ லைன் வந்து அது வந்துக்கிட்டே இருக்குது. லைன் கமெண்ட்லேருந்து வெளியே வரத்துக்கு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், எனக்கு இந்த ஒரு லைன் மட்டும் போதும் அப்படின்னா இப்போ எஸ்கேப் கொடுத்தீங்கன்னா எஸ்கேப் ஆகிரும். எஸ்கேப் இருக்குது பார்த்தீங்களா, எந்த ஒரு கமாண்டில் இருந்தும் வெளியே போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா எஸ்கேப் கொடுக்கணும். எஸ்கேப் கொடுத்தா இப்போ அந்த கமாண்ட் வந்து போயிடுச்சு பார்த்தீங்களா. இப்போ நம்ம குத்து மதிப்பாக லைனை போட்டியே, இப்போ டைமென்ஷனில் வந்து போடணும். எனக்கு ஒரு 10 mm வந்து லைன் வந்து ட்ரா பண்ணணும் அப்படின்னா லைனு திரும்பி வந்து லைன் கிளிக் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா எல் என்ட்ரு, லைனுக்கு என்ன சொல்லியிருக்கேன், எல் என்ட்ரு. இப்போ என்ன கேட்குது பாருங்கள், ஸ்பெசிஃபை த ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து கிளிக் பண்ணிங்க. இப்போ உங்களுக்கு இப்போ ஆர்த்தோ வந்து ஆனில் இருக்குது. ஆர்த்தோனா F8 வந்து ஆன் பண்ணிங்க. ஸ்ட்ரைட்டாக வரையணும் அப்படின்னா F8 வந்து ஆன் பண்ணிங்க. இப்போ பார்த்தீங்கன்னா டைமென்ஷன் ஒரு 10 mm எனக்கு தேவை அப்படின்னா ஒரு 10 அப்படியே நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். 10
டைப் பண்ணிட்டு என்ட்ரு கொடுத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10 mm வந்துடும். வந்துடுச்சு 10 mm வந்துடுச்சு. அது ரொம்ப சின்னதாக இருக்குது. அதை வந்து ஜூம் பண்ணி பாருங்கள். இதோ வந்துருக்கு பாருங்கள், ரொம்ப சின்னதாக இருக்குது. இதோ இங்கே பாருங்கள் 10 mm வந்து வந்துடுச்சு. அப்படி உங்களுக்கு சந்தேகமாக இருக்குது இது 10 தானே அப்படின்ட்டு தெரியல அப்படின்னா இப்போ எஸ்கேப் ஆகணும். இங்கே பாருங்கள் அதே வந்து கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. இப்போ கீழே வந்து ஒரு 10 mm எனக்கு வரையணும் அப்படின்னா கீழே கர்சரை கொண்டு வந்துட்டு 10 டைப் பண்ணி என்ட்ரு கொடுங்க. கீழே ஒரு 10 வந்துடுச்சு. இப்போ இதுலேருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு என்ன சொல்லியிருக்கேன், இந்த கமாண்ட்லேருந்து எஸ்கேப் வந்து கிளிக் பண்ணணும். இப்போ வந்து இது 10 தானே இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்கு வந்து இங்கே பாருங்கள், மேலே பாருங்கள் டைமென்ஷன். இது வந்து டைமென்ஷன் வந்து பார்க்குறதுக்கு டைமென்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்டார்டிங் பாயிண்ட்டு, இங்கே ஒரு எண்டிங் பாயிண்ட்டு, செகண்ட் பாயிண்ட் கிளிக் பண்ணி இங்கே பாருங்கள் 10 காட்டுதா. அதே மாதிரி தான் இதுவும் ஸ்டார்டிங் பாயிண்ட்டு. இப்போ வந்து அது போயிடுச்சு, அந்த கமாண்ட் வந்து போயிடுச்சு. இப்போ வந்து ஒரு லைனாக கிளிக் ஆகுது. திரும்பியும் போய் நீங்கள் அந்த டைமென்ஷன் பார்க்குற கமாண்டை வந்து கிளிக் பண்ணிவிட்டு ஸ்டார்டிங் பாயிண்ட்டு எண்டிங் பாயிண்ட்டை கிளிக் பண்ணி இப்படி கர்சர் அப்படி நவுத்துனீங்கன்னா 10 mm. ஓகேவா, இதுதான் வந்து லைன் கமாண்ட் வந்து இதுதான். இப்போ லைன்லேயே பார்த்தீங்கன்னா நான் வந்து ஆங்கிளாக வரையணும், ஒரு இன்க்ளைன்ட் லைன் வரையணும் அப்படின்னா இப்போ பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஒரு ஆங்கிளாக ஒரு லைன் வரையணும், ஒரு 45 டிகிரிக்கு ஒரு லைன் போடணும் அப்படின்னா திரும்பி லைனை வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். இங்கே அப்படி இந்த இதில் பாயிண்டில் வச்சுக்கிறேன். இப்போ வந்து இங்கே பாருங்கள் இப்படி ஸ்ட்ரைட்டாக தான் வருது. இப்போ நான் இது வந்து இருந்ததுன்னா F8 வந்து ஆஃப் பண்ணணும். அப்போ தான் வந்து நம்மளால் ஆங்கிளால் வரைய முடியும். இப்போ F8 வந்து ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ திரும்பி ஒரு 20 mmக்கு பார்த்தீங்கன்னா 20 mm லென்த்து. இங்கே வந்து நம்மகிட்ட என்ன கேட்குது, டிஸ்டன்ஸ் கேட்குது, லென்த்து கேட்குது 20. இப்போ ஆங்கிள் வந்து கொடுக்கணும் அப்படின்னா டேப் இருக்குது பார்த்தீங்களா, டேப் லெஃப்ட் சைடில் டேப் இருக்கும் உங்கள் கீபோர்டில். அதை வந்து கிளிக் பண்ணோன்னே இங்கே பாருங்கள் 20 mm வந்து செட் ஆகிடுச்சு. அடுத்தது வந்து நம்மகிட்ட இங்கே பாருங்கள் ஆங்கிள் கேட்குது. ஆங்கிள் வந்து ஒரு 45 கொடுக்குறான். 45 கொடுத்துட்டு என்ட்ரு கொடுத்துக்கிறான். இப்போ 45 டிகிரி 45 இதில் வந்து லைன் வந்து ட்ரா பண்ணியாச்சு. ஓகேவா, இப்போ திரும்பி கீழே ஒரு 45ல் நான் வரணும் அப்படின்னா கீழே ஒரு 50 டிஸ்டன்ஸ் 50. திரும்பியும் டேப் எழுதுனா அது பாருங்கள் டிகிரியோட இதுக்கு போகிறோம். அடுத்தது ஒரு 45 கொடுத்துட்டு என்ட்ரு கொடுங்க. கீழே வந்து ஒரு 45 வந்து போட்டாச்சு. இப்படி தான் பார்த்தீங்கன்னா லைன் வந்து நம்ம யூஸ் பண்ணணும். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். டவுட்ஸ்னே நான் வந்து தனியாக வந்து வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன். இப்போ எஸ்கேப் கொடுத்து அந்த கமெண்ட்லேருந்து நம்ம ரிலீஃப் ஆகிக்கலாம். இதுதான் பார்த்திங்கன்னா லைன் கமாண்டு. லைனோட யூசஸ் வந்து இதுதான். இப்படி தான் நம்ம லைன் கமாண்ட் வந்து யூஸ் பண்ணிக்கணும். இப்போ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பாலிலைன். ஒன்றும் இல்லை, பாலிலைன்னாலும் அதே இதுதான். பாலிலைன்னாலும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னா இப்போ பாலிலைன்னா இப்படி இங்கே பாருங்கள், நான் இப்போ வந்து டைமென்ஷன்லாம் கொடுக்கல, நானே சும்மா ஏதோ வரைஞ்சி காட்டுறேன் உங்களுக்கு காட்டணும் அப்படின்னா. பாலிலைன்னா இப்போ இப்படி கொடுத்துருக்கேன். இப்போ இந்த இதில் வந்து எஸ்கேப் ஆக்கிறேன். இந்த எஸ்கேப் கொடுத்துருங்க. இப்போ இதில் பாருங்கள், இதை வந்து நம்ம கிளிக் பண்ணுறேன், செலக்ட் பண்ணுறேன். இங்கே பாருங்கள் அப்படியே ஃபுல்லாக செலக்ட் ஆகுது பார்த்தீங்களா. பாலிலைன்னா அப்படியே ஃபுல்லாக செலக்ட் ஆகுது. நான் இங்கே மட்டும்தான் கிளிக் பண்ணேன், அப்படியே ஃபுல்லாக செலக்ட் ஆகுது. இப்போ இதை பாருங்கள், இதை பாருங்கள் கிளிக் பண்ணால் அந்த லைன் மட்டும்தான் செலக்ட் ஆகுது. இப்போ இது செலக்ட் பண்ணால் அது தனியாக செலக்ட் ஆகுது. இப்போ எஸ்கேப் கொடுத்துட்றோம். இதை செலக்ட் பண்ணால் இது மட்டும் தான் கிளிக் ஆகுது. இப்போ இந்த லைனில் இங்கே இது எப்படி வச்சாலும் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக செலக்ட் ஆகுது. கண்டினியூஸாக ஒரு லைன் பண்ணணும் அப்படின்னா நம்ம இதை வச்சு போட்டுக்கலாம். இங்கே பாருங்கள், இப்போ அது ஃபுல்லாகவே செலக்ட் ஆகுது. ஆனால் வந்து இப்போ இதை டெலீட் பண்ணோன்னு பார்த்திங்கன்னா அது ஃபுல்லாகவே டெலீட் ஆகிடும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா லைன்னா நமக்கு இந்த ஒவ்வொரு பீசஸாக வந்து நம்ம செலக்ட் ஆகும். இதோ பாருங்கள், இது தனியாக செலக்ட் ஆகுது, இது தனியாக. பாலிலைன்லாம் அப்படியே கண்டினியூவாக அப்படியே இது செலக்ட் ஆகிக்கும். இதுதான் பார்த்திங்கன்னா பாலிலைன். அடுத்தது பார்த்திங்கன்னா சர்க்கிள் வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்திங்கன்னா வீடியோவில் இருந்தால் போயிட்டுருக்கு. நெக்ஸ்ட் வீடியோவில் சர்க்கிள் வந்து பார்த்துக்கலாம். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா இல்லையா அப்படின்ட்டு, எக்ஸ்பிளைன் பண்ணுறது புரியுதா அப்படின்ட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா புரியாமல் நடத்திட்டு உங்களுக்கு புரியாமல் போயிடுது. ஏதோ இன்னும் ஈஸியாக சொல்லணுமா இல்லை ஏதோ கஷ்டமாக உங்களுக்கு புரியுதா அப்படின்ட்டு
சொல்லுங்கள் என்ன இது அப்படின்ட்டு. நெக்ஸ்ட்டு 3rd வீடியோ நம்ம பார்க்கலாம். அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. நீங்களும் வந்து சொல்லிக் கொடுங்க. நீங்களும் மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுத்தா தான் உங்களுக்கு புரியும். நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லிக் கொடுங்க. இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிக்கிட்டால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க.